ஹலோ நண்பா, எங்களோட எம்என் ஃபோன்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் நாங்கள் இன்றைக்கி ஃபோட்டோ ஸ்டூடியோ அதை எப்படி ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி நாங்கள் எடிட் பண்ணுறோம் அதை தான் நாங்கள் இன்றைக்கி சம்பூர்ண வீடியோவில் சொல்லித்தர போகிறோம். எங்களோட வீடியோ நீங்கள் கடைசி வர காட்டிலும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறேன்ற முறை விளங்கும். இப்போ போவோம் வீடியோக்குள்ளே. ஹாய் நண்பா, எங்களோட எம்என் ஃபோன்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் நாங்கள் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எடிட்டர் ஃபோட்டோ ஸ்டூடியோன்ற ஒரு எடிட்டர் தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த எடிட்டரை சொல்ல போனால் உங்களுக்கு உங்களோட மனசில் நீங்கள் எப்படி எல்லாம் எடிட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு பார்க்க நல்லா ஒரிஜினலாக குவாலிட்டியான ஒரு எடிட்டர் தான் நான் சொல்லித்தர போகிறேன். எடிட்டர் உங்களுக்கு வேண்டிய முறையில் வேண்டிய மாதிரி எடிட் பண்ணலாம். அந்த எடிட்டரை எப்படி நாங்கள் டவுன்லோட் பண்ணுறேன், அதுக்கு போகிறோம் அதை எப்படி நாங்கள் எடிட் பண்ணுறேன்டா அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் ஒரு ஆப்ஷன் தான் சொல்லித்தர போகிறேன். மற்ற எல்லாம் நீங்களே அந்த ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வேண்டிய மாதிரி உங்களோட விருப்பம் மாதிரி உங்களுக்கு எடிட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு நாங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் ஒன்றாவது ப்ளே ஸ்டோருக்கு போங்க, சர்ச் பண்ணுங்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோ. எஸ்டி அடிக்கக்கூட இந்த மேலே வந்துட்டு நான் இதை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி இந்த ஓப்பன் வருது இன்றைக்கி வரும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணின பிறகு ஓப்பன் வரும். நீங்கள் இப்போ ஓப்பனை கொடுங்க. ஓப்பனை கொடுத்தோன்னே அதில் பேக்ரவுண்ட் இப்படி தான் இருக்கும். இந்த முறையில் இப்போ இதில் போட்டிக்கிற முறையிலெல்லாம் உங்களுக்கு வேண்டிய மாதிரி இதில் இருக்கிற முறைக்கு எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வேண்டிய டிசைனுக்கு வேண்டிய குவாலிட்டிக்கு உங்களுக்கு எடிட் பண்ணலாம். இந்த ஃப்ரேம் வேண்டிய மாதிரி எடிட் பண்ணலாம். இதில் ஒரு சொல்லப்போனால் 100ல் ஒரு விதமும் இல்லை. நான் இப்போ சொல்லித்தர்றது உங்களுக்கு 100க்கு 100 உங்களுக்கு எடிட் பண்ணுற முறையில் இதில் இருக்குது. நான் 100ல் 1 சொல்லித்தரேன் உங்களுக்கு. சாதாரணமாக இந்த எடிட்டர் நான் சொல்ல எனக்கு விருப்பமான எடிட்டர் அந்த வரைக்கும் ஃபோனுக்குள்ளே எங்களோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி எடிட் பண்ணுற எடிட்டர் ஒன்று நான் சொல்லித்தரேன். இல்லை நிறைய எடிட் இருக்குது. நான் எடிட் பண்ணினதெல்லாம் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த வரைக்கும் எடிட் பண்ணினதை நான் பிறகு காட்டுறேன். இப்போ நாங்கள் ஃபோன் ஒன்றுக்குள்ளே இருந்து சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவை சாய்ஸ் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவை சாய்ஸ் பண்ணி இப்போ நான் இருக்கிற ஃபோட்டோ இந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு வேண்டிய மாதிரி ஃபோன் டேப்பில் ஃபோனில் வேண்டிய மாதிரி நேராக வேணுமா சைடுக்கு வேணுமா வேண்டிய மாதிரி எங்களுக்கு எடிட் பண்ணிக்கலாம். கலரை இந்த வரைக்கும் கூட்டிக்கொள்ளலாம். இந்த வரைக்கும் இதே ஒரு எடிட்டர் உண்டு, எடிட் பண்ணுற முறை உண்டு. இந்த வரைக்கும் இப்படி எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி அதில் வேண்டிய டிசைன் எங்களுக்கு விருப்பமான டெக்ஸ்ட்டில் நாங்கள் அடிச்சுக்கொள்ள வேண்டாம். அது அப்படி உங்களுக்கு ஒரு ஒன்று போட்டுக்கொள்ளலாம். இந்த வரைக்கும் இதில் பேசுகிறவங்களுக்கு சின்னதாக்கி இந்த வரைக்கும் இதை இனி சரி ஒரு இடத்துல வச்சு இப்படி பேசுகிற மாதிரி அவங்களுக்கு அப்படி வேண்டாம் அப்படி செஞ்சு கொள்ளலாம். எடிட் ஒன்று பண்ணலாம். நான் இதை கட் பண்ணுறேன். நான் அது ஒன்று சொல்லித்தந்தேன். அப்படி ஒன்றுண்டா உங்களுக்கு அந்த டிசைன் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் சும்மா டெக்ஸ்ட் பண்ணுறேன்னா அடிக்கணும்னா அப்படியும் அடிச்சுக்கொள்ளலாம். அடித்து அதையும் உங்களுக்கு வேண்டிய ஒரு இடத்துல ஜூம் பண்ணலாம். அதுக்கு கலரை கூட்டலாம், குறைக்கலாம், டிசைனை போடலாம். உங்களுக்கு இதில் இருக்கிற வேண்டிய மாதிரி ஃபோன்ட்டை மாற்றிக்கலாம். வளைக்கி வேண்டிய மாதிரி உங்களுக்கு அதுக்கு ஒரு டிசைன் ஒன்று போட்டுக்கொள்ளலாம். போட்டு அதில் கலர் வேண்டிய கலரை கொடுக்கலாம். அதை கொஞ்சம் மங்கள் மாதிரி காட்டணுண்டா, அவங்களுக்கு கொஞ்சம் நோமலாக விளங்குற மாதிரி காட்டணுண்டா அந்த நோமலாக விளங்குற மாதிரி காட்டுறதுக்கு இந்த நீ கலர் குறைச்சிக்கொள்ளலாம். சாதாரண இப்படி கொடுக்க மேலும் இந்த முறை கொடுக்க மேலும் இதை கொஞ்சம் பெருசாக்கி கொள்ளலாம். அப்படி ஒரு எடிட்டர் இருக்குது. திருப்பி அதில் உங்களுக்கு வேண்டிய மாதிரி டிசைன் போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு வேண்டிய மாதிரி டிசைனை மாற்றிக்கொள்ளலாம். இது ஒரு எடிட்டர். உங்களுக்கு இதை தேவையில்லாட்டி இன்றைக்கி இந்த கட் பட்டன் ஒன்று இருக்குது, இதை அமர்த்தி விட்டிங்கன்னா கட் ஆகிடும். உங்களுக்கு அப்படியே பெஸ்ட்டுக்கு நீங்கள் போன இடத்துக்கே வரும். உங்களுக்கு திருப்பி நீங்கள் இல்லை ஏதாவது ஒரு நாள் செஞ்சு நல்லா இருந்தால் திருப்பி இந்த இங்கால சைட்லேயே அதை அமர்த்தினா அதே இடத்துக்கு வரலாம். சரிக்கு இதை இப்படி உங்களுக்கு வேண்டிய இடத்துல இங்கால இப்படி உங்களுக்கு திருப்பி கொள்ளலாம். சின்னதாக்கி போட்டுக்கொள்ளலாம். அதை அப்படி வேண்டிய ஒரு முறையில் இப்படி சரி செஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பமான முறையில் இப்படி பூவண்டுக்குள்ளே இப்படி வச்சு இந்த இதுக்குள்ளே இதுக்குள்ளே இப்படி போட்டுக்குள்ளே மேலும் டிசைன் உண்டு. குவாலிட்டியான டிசைன் இது. உங்களுக்கு இதை எடிட் பண்ணிக்குள்ளே மேலும் நான் சொல்கிறேன். சாதாரணமாக இதை உங்களுக்கு இந்த துண்டு எடிட் பண்ணணுண்டு. அப்படியே போன பிறகு இந்த வரைக்கும் இதை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணால் சின்னது பெருசாகிக்கலாம். இந்த வரைக்கும் இதில் வேண்டிய மாதிரி கலரை மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு வேண்டிய கலரை கொடுத்துக்கலாம். இப்படி ஒரு எடிட் பண்ணலாம்.
நிறைய இதில் இருக்குது. உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே போய்ட்டு எடிட் பண்ணி உங்களுக்கு சேவ் பண்ணுறேன்னா அந்த இருக்குது அமர்த்துங்க. இல்லை அமர்த்தினா சேவ் வந்து கேட்கும், சேவ் ஆகிடணும். திருப்பி நீங்கள் சாதாரணமாக அந்த நேமில் உங்களுக்கு டெக்ஸ்ட் மட்டும் நான் வேணும்டா டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு அப்படி அடித்து அப்படி தாக்கிக்குள்ளே மேலும் நீங்கள் இந்த பாருங்கள் இதில் உங்களுக்கு போய்ட்டு வேண்டிய சாய்ஸ் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட்ன்ற இந்த இருக்குது. இதில் இந்த இப்படி ஒரு டிசைன் ஒன்று டெக்ஸ்ட் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் டைப் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு தேவைண்டா. இதில் போய்ட்டு உங்களுக்கு வேண்டிய மாதிரி டைப் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணிக்கலாம். இந்த இப்படி இதில் ஃபோட்டோ ஒன்று போடணுண்டா ஃபோட்டோ ஒன்று போடலும் இந்த இப்படி எடிட் பண்ண மேலும் இப்படி ஒரு எடிட்டர் இருக்குது. இப்போ இந்த முறையில் எடிட் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து பார்ப்போம். நாங்கள் உங்களுக்கு வேண்டியதை சேவ் பண்ணிக்கலாம், வேணாட்டி கேன்சல் பண்ணிக்கலாம். திருப்பி இந்த வரைக்கும் உங்களுக்கு இதில் பாருங்கள். இந்த இப்போ நான் இந்த இதில் தான் எடிட் இதில் நிறைய எடிட் முறை இருக்குது. நான் ஒன்று தான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இந்த இதில் பார்ப்போம் ஒரு எடிட் உண்டு. இந்த இப்படி உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்குள்ளேயும் மேலும் இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஃபோட்டோ உண்டை போடுங்க. இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு போட்டு இதில் மாதிரி இது மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதையுமே இந்த உங்களுக்கு எடிட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு நிறைய எடிட்டர் இருக்குது. உங்களுக்கு என்ன சரி டைப் பண்ணோண்டா டைப் பண்ணலாம். அந்த இப்படி ஒரு டிசைனுக்குள்ளே போய்ட்டு இப்படி டைப் பண்ணிக்குள்ளே மேலும் இப்படி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் சரி போட்டு அதில் கலரை உங்களுக்கு வேண்டிய மாதிரி கலரை மாற்றிக்கொள்ளலாம். கலருக்கு ஒரு டிசைனை கொடுக்கலாம். இந்த இப்படி அந்த அப்படி மாற்றிக்கொள்ளலாம். இந்த லைட் ஒன்று மாதிரி செட் பண்ணி இப்படி லைட் ஒன்று செட் பண்ணிக்குள்ளே மேலும் இது எங்கேண்டான்னு வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு சின்னதாகிக்கலாம் பெருசாகிக்கலாம். இது ஒரு எடிட்டர். இதே உங்களுக்கு வேண்டாம் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். நிறைய இந்த சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அதில் உங்களுக்கு ஒரு குவாலிட்டிக்கு சேவ் ஆகிக்கலாம். சின்னது பெருசு யூடியூபுக்கு வேண்டிய மாதிரி இதாக்கலாம். ஒன்று முறை பார்ப்போம். நாங்கள் இப்போ இதை முறை பார்த்துட்டோம். பெஸ்ட் இதையும் பார்த்துட்டோம். இந்த இதை எடிட்டரை பார்ப்போம். இந்த பாருங்கள் இது எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி எடிட் பண்ணி மேலும் இதில் உங்களுக்கு திருப்பி அந்த இப்படி ஃபோனில் மாதிரி இந்த இப்படி செட் பண்ணி மேலும் லேப்டாப்பில் மாதிரி செட் பண்ணலாம். டிவியில் மாதிரி செட் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய மாதிரி செட் பண்ணிக்கொள்ளலாம். அது உங்களுக்கு வேண்டாம் சேவ் ஆகிக்கொள்ளலாம். இது ஒரு எடிட்டர். இன்னொரு எடிட்டர் முறை பார்ப்போம். நாங்கள் திருப்பி இதை பார்த்துட்டோம். ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிறதை பார்த்துட்டோம். இதை பார்த்தோம். கலரை இந்த மாதிரி கலர் டிசைனுக்கு உங்களுக்கு எடிட் பண்ணலாம். நான் இப்போ ஃபோட்டோ மட்டும் தான் காட்டுறேன். உங்களுக்கு வேண்டியது இதை உங்களுக்கு டிசைன் போட்டு எடிட் பண்ணலாம். இப்படி போட்டுக்கலாம். மேலும் இந்த மாதிரி போட மேலும் இந்த மாதிரி போட்டு இப்படி போட்டு இதில் உங்களுக்கு சாதாரணமாக டைப் பண்ணுற முறைன்னா டைப் பண்ணிக்குள்ளே மேலும் அதே முறையை நான் சொல்லித்தர்றேன். நிறைய டைப் இந்த முறைக்கு உங்களுக்கு டிசைன் பண்ணிக்குள்ளே மேலும் இல்லை கலரை மாற்றிக்குள்ளேயும் ஒரு தேவையான கலரை கொடுத்து நீங்கள் சேவ் ஆகிக்கோங்க. இன்னொரு முறை வந்து பார்ப்போம். இந்த வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய மாதிரி டிசைன் வந்து போடலாம். இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். இந்த இப்படி இதை போட்டு இதில் எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முறையில் இப்போ இன்னொரு முறை பார்ப்போம். அதுக்கு ஹார்ட் மாதிரி போட்டு ஹார்ட்டில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். 2 பேருக்கு கொள்ளாந்து இப்படி செட் பண்ணிக்கலாம். அது ஒரு டிசைன். அதில் உங்களுக்கு போய்ட்டு வேண்டிய மாதிரி எடிட் பண்ணலாம். அதை நான் இந்த எடிட் பண்ணினதெல்லாம் தான் நான் வந்து அவங்களுக்கு ப்ளஸ் ஒன்று வீடியோவில் நான் சொன்ன காட்டுண்டு இந்த வரைக்கும் நான் எடிட் பண்ணினதெல்லாம் இதெல்லாம் நான் எடிட் பண்ணினேன். நிறைய வரைக்கும் எடிட் பண்ணினது நான் கொஞ்சத்தை தான் உங்களுக்கு எடுத்து காட்டிக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி எங்களோட எம்என் ஃபோன்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் ஃபோட்டோ ஸ்டூடியோ எடிட் பண்ணுற முறைகள் தான் நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம். அந்த எப்போ நாங்கள் எப்படி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறன்றதை நாங்கள் பார்த்தோம். எடிட்டரை நான் ஒரு 100% எடிட்டர் முறை தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இதில் இந்த ஆப்பில் 100% எடிட் பண்ணுற முறை இருக்குது. குவாலிட்டியான நாங்கள் எங்களோட மனசுக்கு நாங்கள் நினச்சதுக்கு பார்க்க கட் பண்ணிக்கு பார்க்க குவாலிட்டியான ஒரு எடிட் பண்ணுற ஒரு எடிட்டர் ஆப் தான் இந்த ஆப். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு. நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் கொண்டு பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் கடைசி வர காட்டிலும் பாருங்கள்.
அதே மாதிரி பணியை பாருங்கள், சிவப்பு கலருக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்குது, அதை அமர்த்துங்க. அமர்த்தினோட பெல் ஒன்று வரும், அந்த பெல்லையும் அமர்த்திவிடுங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்கள்கிட்டயே வந்து சேரும். நன்றி.